Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scolab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 8ல இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டாபிக்க பார்க்க போறோம். ஓகே. நிறைய பேர் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மையிலே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிள். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப கூட இந்த சாப்டர்ல நிறைய கன்ஃபியூஷன் வரும்னு சொன்னாங்க. சோ நான் கவனமா கேட்க ரெடியா இருக்கேன். டெஃபினெட்லி அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். வாங்க ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சரி. உங்க வீட்ல வைஃபை ரவுட்டர் இருக்கும். உங்க போன்ல இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. அந்த ரவுட்டருக்கும் போனுக்கும் நடுவுல வயர் எதுவும் இல்லையே. ஆமா, இல்ல. அப்போ அந்த டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி டிராவல் ஆகுதுன்னு எப்படியா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். நம்ம அத சிக்னல்னு சொல்லுவோம். ஆனா அந்த சிக்னல்னா என்ன? காத்துல ஏதோ இன்விசிபிளா டிராவல் ஆகுதா? அப்படி டிராவல் ஆனா அது எப்படி இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போகும்? அதுதான் புரியல. ரொம்ப கரெக்டான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த சாப்டர். இப்போ இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன், கேட்டா ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க. நம்ம கண்ல பாக்குற லைட்டும் நம்ம ரேடியோல கேக்குற எஃப்எம் சிக்னலும் ரெண்டுமே ஃபண்டமெண்டலி ஒரே விஷயம்தான். என்ன சொல்றீங்க? அப்படியா? அது எப்படி பாசிபிள்? லைட்ட நம்மால பார்க்க முடியுது, அது வரலைனா ரூமே இருட்டா இருக்கு. ஆமா. ஆனா ரேடியோ வேவ்ஸை நம்மால பார்க்க முடியலையே, அதோட பிரசன்ஸ் கூட நம்மால ஃபீல் பண்ண முடியலையே. ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அந்த எப்படிங்கிற கேள்வியோட ரகசியம்தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து ஆழமா போய் பார்ப்போம். ஓகே. முதல்ல இதோட கோர் ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடி சாப்டர்ஸ்ல 2 ஃபீல்ட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது இ ஃபீல்ட், அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், பி ஃபீல்ட். ஆமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் மேக்னெட்டிசம்லயும் படிச்சிருக்கோம். ஒரு சார்ஜ் இருந்தா அதை சுத்தி இ ஃபீல்டு இருக்கும், ஒரு மேக்னெட்டை சுத்தி பி ஃபீல்டு இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டான்ஸா? சரி. இது ஒரு ஸ்பெஷல் டான்ஸ். ஒரு இ ஃபீல்ட் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனா அது தானாவே அடுத்த இடத்துல ஒரு பி ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஓ. அதே மாதிரி ஒரு பி ஃபீல்டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனா அது தானாவே அடுத்த இடத்துல ஒரு இ ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஓ, அப்போ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரியா? ஒரு ஃபீல்ட்ல வர்ற சேஞ்ச் இன்னொரு ஃபீல்டு உருவாக்குதா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு எண்ட்லெஸ் லூப், ஒரு சைக்கிள் மாதிரி. இ மாறினா பி வரும், பி திரும்ப ஈயை கிரியேட் பண்ணும், அந்த இ அடுத்த பியை கிரியேட் பண்ணும். இப்படி ஒன்னுக்கு ஒன்று உருவாக்கி உருவாக்கி முன்னாடி போகும். சரி. இந்த டான்ஸ் ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் வேவை கிரியேட் பண்ணி ஸ்பேஸ் வழியா டிராவல் பண்ணும். செல்ஃப் சஸ்டெய்னிங்னா தனக்குத்தானே ஆதரவா இருக்கிறது. அப்போ அந்த வேவ் டிராவல் பண்ண வேற எதுவும் தேவையில்லையா? ஒரு இ ஃபீல்டும் பி ஃபீல்டும் போதுமா? கரெக்ட். இந்த வேவ் டிராவல் பண்ண காத்து, தண்ணி மாதிரி எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அல்லது இஎம் வேவ். ஓகே. ஒரு நல்ல அனாலஜி சொல்றேன். 2 டான்சர்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. ஒரு டான்சர் பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொரு டான்சர் பேரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆரம்பத்துல 2 பேரும் ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டான்சர் மேல கீழே ஆடுறாரு. அவர் ஆடும்போது அந்த மூவ்மெண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் டான்சர் முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பிக்கிறாரு. ஓ. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆடுறதால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அடுத்த பொசிஷன்ல இன்னொரு வாட்டி மேல கீழே ஆடுறாரு. ஓகே. சோ ஒருத்தரோட மூவ்மெண்ட் இன்னொருத்தரை ட்ரிகர் பண்ணுது, அவங்க சிங்க்ல டான்ஸ் பண்ற மாதிரி. ரைட். இப்படி அவங்க ஒன்னா சேர்ந்து ஆசிலேட் ஆகும்போது அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க மோஷனோட பேட்டர்ன் மட்டும் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா டிராவல் ஆகி போகும். அவங்க நகரல, ஆனா அவங்க டான்ஸோட அலை மட்டும் முன்னாடி போகுதா? அதேதான். அந்த டிராவல் ஆகுற பேட்டர்ன் தான் இஎம் வேவ். அவங்க ஆடுற ஸ்டேஜ்ல ஆடியன்ஸ், ஃபர்னிச்சர்னு எதுவுமே இல்லைனாலும் அந்த டான்ஸ் பேட்டர்ன் டிராவல் ஆகும். அந்த எம்டி ஸ்டேஜ் தான் வேக்யூம். இந்த அனாலஜி புரியுது. ஆனா அது ஸ்பேஸ்ல காத்தே இல்லாத இடத்துல எப்படி டிராவல் ஆகும்னு இன்னும் கொஞ்சம் விஷுவலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு பெரிய அமைதியான அலைகளே இல்லாத கடலை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கடல் தான் ஸ்பேஸ் அல்லது வேக்யூம். சரி. இப்போ அந்த கடலுக்கு நடுவுல ஒரு பிஸ்டனை வச்சு அதை வேகமா மேல கீழே ஆசிலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்டன் தான் நம்ம சோர்ஸ், யானி ஒரு ஆசிலேட்டிங் சார்ஜ். ஓகே. ஒரு சார்ஜ் அதே இடத்துல நின்னு மேல கீழே வைப்ரேட் ஆகுது. ஆமா. இப்போ அந்த பிஸ்டன் கீழே போகும்போது அது தண்ணி அமுக்கும் இல்லையா? ஆமா. அதனால ஒரு பிரஷர் வேவ் உருவாகி வெளியே பரவுது. இந்த பிரஷர் வேவ் தான் நம்ம இ ஃபீல்டு. தண்ணிய முன்னாடி தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல்டு டிஸ்டர்பன்ஸ் வெளியே போகுது. சரி. பிஸ்டனோட மூவ்மெண்ட்
தண்ணியில ஒரு பிரஷர் வேவ உண்டாக்குது. ஆமா. இப்போ இங்க தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வருது. இந்த பிரஷர் வேவ் வெளியே போகும்போது அது தண்ணியில ஒரு சின்ன ஸ்வர்லிங் கரண்ட்டை, ஒரு சுழற்சியை உண்டாக்குது. இதுதான் நம்ம பி ஃபீல்ட். ஓ, இப்போ இந்த பிரஷர் வேவும் ஸ்வர்லிங் கரண்ட்டும் ஒன்னா சேர்ந்து வெளியே டிராவல் ஆகும். ரெண்டும் ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரி. பிஸ்டன் அதே இடத்துல தான் ஆசிலேட் ஆகும். ஆனா அது உண்டாக்கின டிஸ்டர்பன்ஸ் அந்த கடல் ஃபுல்லா பரவும். இதுதான் EM வேவ் ப்ராபகேஷன். சோ அந்த டிஸ்டர்பன்ஸே தான் வேவ். அதுக்கு டிராவல் பண்ண தண்ணி அப்படிங்கிற மீடியம் கூட தேவையில்லை, ஃபீல்ஸே போதும். வாவ், இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. அந்த சார்ஜ் அதே இடத்துல இருந்து ஆசிலேட் பண்ணா போதும், அது உண்டாக்குற ஃபீல்ட் டிஸ்டர்பன்ஸே ஸ்பேஸ் ஃபுல்லா டிராவல் பண்ணும். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். குட். சரி, இப்போ தியரியிலிருந்து நம்ம NCERT புக்குக்கு வருவோம். அங்க இதுக்கு என்ன எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். கொஞ்சம் அந்த லைனை படிக்கிறீங்களா? Sure. Electromagnetic waves are self-sustaining oscillations of electric and magnetic fields in free space or vacuum. The oscillating electric and magnetic fields E and B are perpendicular to each other and to the direction of propagation of the electromagnetic wave. ரைட். இதுல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. செல்ஃப் சஸ்டெய்னிங் அண்ட் பெர்பெண்டிகுலர். ஆமா. இந்த ரெண்டு வார்த்தையோட புரிஞ்சுக்கிட்டா முழு கான்செப்டுமே புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங்னா என்ன அர்த்தம்? நம்ம டான்சர் அனாலஜி வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. செல்ஃப் சஸ்டெய்னிங்னா தனக்குத்தானே உருவாக்கிக்கிறது. நம்ம ஒரு டான்சர் அனாலஜில பார்த்தோம் இல்லையா? இ டான்சர் ஆடுறதால பி டான்சர் ஆடுறாரு, பி டான்சர் ஆடுறதால இ டான்சர் அடுத்த ஸ்டெப் ஆடுறாரு. ஒரு தடவை டான்ஸ் ஆரம்பிச்சு விட்டா போதும், அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ட்ரிகர் பண்ணி அந்த டான்ஸோட அலைய ஸ்டேஜ் ஃபுல்லா கொண்டு போயிடுவாங்க. ஓ, அதான் செல்ஃப் சஸ்டெய்னிங்கா? ஓகே, அப்போ பெர்பெண்டிகுலர்னா? பெர்பெண்டிகுலர்னா ஒண்ணுக்கொன்னு 90 டிகிரில இருக்கிறது. நம்ம ஒரு 3D கிராஃப் மாதிரி யோசிக்கலாம். அந்த வேவ் முன்னாடி Z ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஃபீல்ட் மேல கீழ, அதாவது X ஆக்சிஸ்ல ஆசிலேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ஃபீல்ட் வெளியே உள்ள, அதாவது Y ஆக்சிஸ்ல ஆசிலேட் ஆகும். ஓகே. சோ E, B அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வேவ் மூணுமே ஒண்ணுக்கொன்னு 90 டிகிரில மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, சோ அவங்க சேர்ந்து டான்ஸ் ஆடினாலும் அவங்க மூவ்மெண்ட்ஸ் ஒண்ணுக்கொன்னு 90 டிகிரில இருக்கும். புரிஞ்சது. எக்ஸாக்ட்லி. இந்த கான்செப்டுக்கு அடிப்படையே ரெண்டு ஃபண்டமெண்டல் லாஸ் தான். ஒன்னு ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், அதாவது சேஞ்சிங் B கிரியேட்ஸ் E. இன்னொன்னு ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா, அதாவது சேஞ்சிங் E கிரியேட்ஸ் B. ஓ, ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்ங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த ரெண்டையும் சேர்த்து லைட்டே ஒரு EM வேவ் தான் ப்ரூவ் பண்ணாரு. இது பிசிக்ஸ்லே ஒரு பெரிய கண்டுபிடித்து. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. எஸ், இந்த அனலாஜிஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கு. சூப்பர். வாங்க, இதோட சம்பந்தமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்போ இன்னும் நல்லா புரியும். ஓகே. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் சொல்லுவோம் 100 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில ஒரு பாட்டை பிராட்காஸ்ட் பண்ணுது. அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வர்ற ரேடியோ வேவோட வேவ்லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல? ஆமா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். எல்லாமே EM வேவ்ஸ்ங்கிறதால அது லைட்டோட ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும். So the formula is C is equal to F lambda. சரி. இங்க C என்பது speed of light in vacuum. அது ஒரு கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ ms. F என்பது frequency. Questionல 100 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மெகாஹெர்ட்ஸ்னா மெகா ஹெர்ட்ஸ், அதாவது 100 × 10⁶ ஹெர்ட்ஸ், which is 10⁸ ஹெர்ட்ஸ். அப்போ வேவ்லெங்த் லாம்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணனும். lambda is equal to C divided by F. அப்போ lambda is equal to 3 × 10⁸ meters divided by 10⁸ hertz. கரெக்ட். ரெண்டு பக்கமும் 10⁸ கேன்சல் ஆயிடும். So the answer is 3 meters. ரொம்ப சரி. அப்போ அந்த ஆன்சருக்கு என்ன அர்த்தம்? வேவ்லெங்த் 3 மீட்டர்னா என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு அந்த ரேடியோ வேவ்ல ஒரு கிரெஸ்ட்ல இருந்து அடுத்த கிரெஸ்டுக்கு அல்லது ஒரு ஃபுல் ஆசிலேஷனோட நீளம் 3 மீட்டர் இருக்கும். கரெக்டா? அப்சல்யூட்லி கரெக்ட். அதான் அதோட அர்த்தம். ஒரு அலையோட நீளம் 3 மீட்டர், அதாவது ஒரு ஆளோட உயரத்தை விட அதிகம். நம்மள சுத்தி இப்படி பெரிய பெரிய அலைகள் போய்கிட்டே இருக்கு, ஆனா நம்மளால அதை பார்க்க முடியல. ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா செய்யற சில தப்புகளை பார்க்கலாம். இந்த சிம்பிள் மிஸ்டேக்ஸ்னால எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைய நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு தெரியாம கூட நான் அந்த தப்புகளை பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க. மிஸ்டேக் நம்பர் 1, EM வேவ்ஸ் டிராவல் பண்ண சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி மீடியம் தேவை. இது ஒரு காமனான தப்பு. ஆமா.
ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அலைகள்னா தண்ணி தேவை, சவுண்டுனா காத்து தேவைன்னு படிச்சிருக்கோம். ஸோ எல்லா வேவ்ஸ்க்கும் மீடியம் தேவைன்னு ஒரு அசம்ஷனுக்கு வந்துருவாங்க. ஆமா, மெக்கானிக்கல் வேவ்ஸுக்கு மீடியம் தேவைன்னு படிச்சிருக்கோம். சோ அந்த கன்ஃபியூஷன் வரது சகஜம்தான். ரைட். ஆனா உண்மை என்னன்னா EM வேவ்ஸ்ங்கிறது ஒரு மெட்டீரியலோட வைப்ரேஷன் இல்ல, அது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஆசிலேஷன். ஓ, ஃபீல்ட்ஸ்க்கு இருக்கிற எந்த மீடியமும் தேவையில்லை, அது வேக்யூம்லயும் இருக்கும். உண்மையிலே EM வேவ்ஸ் வேக்யூம்ல தான் ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. EM வேவ்ஸ் ஆர் த டிஸ்டர்பன்ஸ், நாட் அ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சம்திங். காட் இட். சோ EM வேவ்ஸ்க்கு மீடியம் தேவையில்ல, அது வேக்யூம்ல கூட டிராவல் பண்ணும். ஓ, அதான் சூரியன்ல இருந்து லைட் எப்படி ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி பூமிக்கு வருதுங்கிறதுக்கு ரீசன். எக்ஸலன்ட் பாயிண்ட். நீங்களே அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ மிஸ்டேக் நம்பர் 2. லைட் வேற, ரேடியோ வேவ்ஸ் வேற, எக்ஸ்ரேஸ் வேற. எல்லாமே தனித்தனி விஷயங்கள். ஆனா இது ரொம்ப நேச்சுரலா அப்படிதானே தோணும். லைட்ட பாக்குறோம், ரேடியோல பாட்டு கேக்குறோம், எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தெரியுது, எல்லாமே வேற வேற யூஸ், வேற வேற ப்ராப்பர்ட்டி. ஆமா. அதனால அது எல்லாம் வேற வேறன்னு நினைக்கிறதுல தப்பில்ல. ஆனா சயின்டிஃபிக்கா உண்மை என்னன்னா இது எல்லாமே EM வேவ்ஸ் தான். அப்படியா? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலி. அதோட பேரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓ, அப்போ அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? எதனால அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது? தி only difference is their frequency and wavelength. frequency ரொம்ப கம்மியா இருந்தா அது ரேடியோ வேவ், கொஞ்சம் அதிகமா இருந்தா அது மைக்ரோவேவ், இன்னும் அதிகமானா அது விசிபிள் லைட், ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா அது எக்ஸ்ரே அண்ட் காமா ரே. ஓகே. frequency மாறும்போது அந்த வேவோட எனர்ஜி மாறும். எனர்ஜி மாறும்போது அது மேட்டர் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுதுங்கிறதும் மாறும். அதனால தான் அதோட யூசஸ் மாறுது. ஓ, இப்பதான் புரியுது. எல்லாமே ஒரே EM வேவ் ஃபேமிலி தான், ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் அதுங்க வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. ரொம்ப கிளியரா இருக்கு. குட். இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ், மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓகே, மெமரி ட்ரிக்ஸ் எப்பவுமே யூஸ்ஃபுல் தான். முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ். இந்த சாப்டரோட கோர் ஐடியாவே இதுல இருக்கு. சேஞ்சிங் E மேக்ஸ் B, சேஞ்சிங் B மேக்ஸ் E. They dance together through empty space. தமிழ்ல சொல்லணும்னா E மாறுனா B வரும், B மாறுனா E வரும், ரெண்டும் சேர்ந்து எம்டி ஸ்பேஸ்ல டான்ஸ் ஆடும். இதை நினைச்சுக்கோங்க. அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங் ஐடியா எப்பவும் மறக்காது. E மாறுனா B வரும், B மாறுனா E வரும். நைஸ், நல்ல ஞாபகம் இருக்கும். அடுத்தது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். டைரக்ஷன் பத்தி கொஸ்டின்ஸ் வரும்போது இது லைஃப் சேவர் மாதிரி. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. உங்க விரல்களை ஃபிங்கர்ஸ் E ஃபீல்டோட டைரக்ஷன்ல நீட்டுங்க. அப்புறம் அந்த விரல்களை B ஃபீல்டு இருக்கிற டைரக்ஷனுக்கு கர்ல் பண்ணுங்க, அதாவது மடக்குங்க. எப்படி? சரி. இப்போ உங்க கட்ட விரல் தம்ப் அந்த வேவ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனை காட்டும். வெயிட், லெட் மீ ட்ரை. ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் E டைரக்ஷன்ல, B டைரக்ஷனுக்கு கர்ல் பண்ணா என் கட்ட விரல் மேல காட்டுது. ஓ வாவ், மூணுமே பர்பெண்டிகுலரா இருக்கிறத இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட். இந்த ட்ரிக் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஷனை தடுக்கும். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தத 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். ஓகே, the 3 most important takeaways. Point 1. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட சோர்ஸ் யாருன்னு கேட்டா தி ஆன்சர் இஸ் an accelerating charge. ஒரு சார்ஜ் நின்னுகிட்டு இருந்தாலோ இல்ல ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்தாலோ அது EM வேவை உண்டாக்காது. அதோட வேகம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோர்ஸ் ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜா இருக்கணும். Point 2. ஒரு EM வேவ்ங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இது ரொம்ப முக்கியமான கீவேர்ட். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா அந்த வேவ்ல ஆசிலேட் ஆகிற விஷயங்கள் வேவ் போற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ஆசிலேஷன்ஸ் வேவ் போற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். E perpendicular to B and ரெண்டுமே டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கும் பெர்பெண்டிகுலர். அதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். Point 3. எல்லா EM வேவ்ஸும் அது ரேடியோ வேவா இருந்தாலும் சரி, காமா ரேவா இருந்தாலும் சரி, வேக்யூம்ல ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். அந்த யூனிவர்சல் ஸ்பீட் தான் ஸ்பீட் ஆஃப் லைட், c, அதாவது ஏகதேசம் 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். சோ எல்லா EM வேவ்ஸுக்கும் வேக்யூம்ல ஒரே ஸ்பீடு தான். ஆமா, அவங்களோட ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் தான் மாறும். ஆனா வேக்யூம்ல ஸ்பீட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர் மேல இருந்த பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க
propsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM, right? எஸ், PROSAM.com. நல்லா படிங்க. அடுத்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம். நன்றி.